நம்மளுக்கு தேவ ஆலோசனையை இன்னைக்கு காலையில் கொடுக்கும்படியாக அண்ணா நகரி சபையில் ஊழியக்காரர் அருமையான பிரதர் தோமஸை அழைக்கிறேன். தோமஸ். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உங்கள் யாவரையும் கர்த்தருடைய சமூகத்துல அடிமை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய தேவன் தாமே இந்த 2024 ஆண்டில கிருபையாய் இந்த 4வது மாதத்தை காணும்படியாய் கிருபை பாராட்டின தேவன் இந்த வாரத்தின் முதல் நாளில உங்கள் யாவரையும் கர்த்தருடைய சமூகத்துல அடிமை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஜெபித்து நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல காலை வேளையிலும் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி வந்த அந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளுக்காக எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நாங்கள் காத்திருக்கிறோம் பிதாவே. அடிமையை மறைத்து உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் எங்களோடு பேசி எங்கள் இருதயத்தில் உள்ளதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன என்பதையும் வெளிப்படுத்தி இந்த உலகத்தில உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி உமக்கு மகிமையாய் அநேருக்கு ஆசீர்வாதமாய் ஜீவிக்க எங்களுடைய ஜீவித்தை தகுதிப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக இந்த நேரத்தை முற்றிலும் எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றித்தார். உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதை உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் வண்ணமாக இந்த நேரத்தை எங்களுக்கு பலப்படுத்தி தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கூடி வந்திருக்கிற மலேசியாவிலே கேள்பகுதியிலே கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். நாம் வாசிக்க கேட்டதான வேத வசன பகுதி ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 வரைக்குமாக அருமையான ஊழியதாசர் மூலமாய் தெளிவாய் நாம் படிக்க கேட்டோம். தேவ கோபம் எதற்கு விரோதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? இது என்ன கேள்வி? தெரிஞ்ச விஷயம் தானே. உலகத்தில் இருக்கக்கூடியதான துன்மார்க்கருக்கு விரோதமாக. இன்னும் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அவர்கள் நித்திய அறிவாகிய தண்டனை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் வாசிக்க கேட்டதான வேத வசன பகுதியில வெளிப்படும் போது அல்லது வெளிப்படுத்த போகிறது என்று அவர் அங்கே சொல்லப்படவில்லை, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பகுதியை பார்க்கும் போதே ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு வர, கிரேக்கர்களுக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். என்ன கடனாளி என்று சொல்லும் போது, ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் விரும்புகின்றேன். அப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் கடனாளியா இருப்பதாய் சொல்லுகிறார். தொடர்ந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அதனால சுவிசேஷத்தை பிரசங்கித்து குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 17வது வசனத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்பது யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது. அவரை நமக்காய் ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனை பற்றியது. இன்னும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. அப்ப அடிப்படையே விசுவாசம் தான். இப்ப அதை தொடர்ந்துதான் 18ஆம் வசனத்துல சொல்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய்
தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல யாருக்கு இந்த நிறுவமானது எழுதப்படுகின்றது? ஊழியர்களுக்கா என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான், பரிசுத்தவான்களுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. இதுல யாருக்கு விரோதமாக என்று சொல்லும் போது எதற்கு விரோதமாகனா மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும். எந்த விதத்துல? அநியாயத்தினாலே, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற. இப்ப சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் என்ன சித்தம் உடையவராக இருக்கிறார்? நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது குறிப்பிடுகின்றார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், நாம் காண்கின்ற ஒவ்வொருவரும், நாம் அறிந்த ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்ப நம்முடைய தேவனுடைய திட்டம் அது. நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாருக்கு விரோதமாக, எதற்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற. தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் 19ல, ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா 19ல சொல்றாரு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படின்னா, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. என்ன போக்கு சொல்ல இடம் இல்லை? தேவனை குறித்து எங்களுக்கு தெரியாது, யாரும் எங்களுக்கு சொல்லல என்று யாரும் சொல்ல முடியாது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய குணாதிசயமானது இந்த உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகின்றது. இப்ப அடுத்து 21ல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இப்ப தேவனை அறிந்தும், அப்ப தேவனை குறித்து அறியப்படுவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அவர்கள் தேவனை அறிந்தும் கூட, நம்முடைய தேவன் என்ன சித்தமுடையவராய் இருக்கிறார், நம்மை எப்படி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்தும் கூட அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இந்த தேவன் என்று மகிமைப்படுத்துதலும் அவரை ஸ்தோத்திரித்ததிலும் எந்த விதத்துல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல பவுல் ரோமாபுரிக்கு இந்த வேதத்தை, இந்த நிருபத்தை எழுதும் போது என்ன நோக்கத்தோடு அவர் எழுதியிருப்பார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசரை கொண்டு நமக்கு இந்த காரியத்தை என்ன நோக்கத்தோடு கொண்டு வருகிறார் என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அதனால நம்ம பார்த்தோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இப்ப எதற்கு விரோதமாக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் விரோதமாக தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப எப்படி நாம சத்தியத்தை நாம் அடக்கி வைக்கின்றோம்? அங்க கிளியரா சொல்கிறார், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக. இன்றைக்கு சத்தியத்தை சொல்றது, ஊழியம் செய்வது என்பது பொதுவா நம்மளை பொறுத்த மட்டும்
அது ஊழியர்களுக்கு மாத்திரமே ஒப்பு கொடுக்கப்பட்டது. நாம பிரேயருக்கு வர்றோமா, ஆராதனையில பங்கு கொள்றோமா, சத்தியத்தை கேட்கிறோமா, காணிக்கை கொடுக்கிறோமா, கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்றோமா, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டு வரோமா, அதோட முடிஞ்சிருச்சு? இல்ல. தேவன் அதற்காக நம்மள இந்த உலகத்துல உருவாக்கல. அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பார்வோன் ராஜாவினிடத்துல என் ஜனங்களை அனுப்பிவிடும்படியாய் மோசையும் ஆரோனும் கேட்ட போது அவன் கேட்கிறான், அவர் யார்? அவரை ஆராதிக்கும்படி இந்த ஜனங்களை அனுப்பிவிடுவதற்கு அவர் யார்? நான் அறியேன். என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தேவன் சொல்லுகின்றார், என்னுடைய வல்லமைய அவனுக்கு காண்பிக்கணும். நான் யாருன்னு கேட்டான்ல, நான் யாருன்னு அவனுக்கு தெரிவிச்சாகணும். 10 வாதைகளை, கடுமையான வாதைகளை அவர் அனுப்பி அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தன்னை யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கும் கூட தேவனை குறித்து அறியப்படுவது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 14 வாசிக்கும் போது, தேவன் இல்லை என்று சொல்கிறவன் மதிகேடன், புத்தியினன் என்று அங்கே குறிப்பிடுகின்றான். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற ஒவ்வொன்றும் தேவனை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு, அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு ஞானம் நிறைந்தவர். ஏன் மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணாலே விஞ்ஞான யுகம் எவ்வளவோ முன்னேறி போயிருச்சு. இன்னும் மனிதனை பற்றியதான, மனித சரீரத்தை பற்றியதான ஆராய்ச்சி இன்னும் முடியவே இல்லை. அவனுடைய புத்தி கெட்டாதது நிறைய இருக்குது. அப்ப அந்த அளவிற்கு அதை ஞானமாய் அதை படைத்தவர்னா, அதை படைத்தவர் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவராய் இருக்க வேண்டும்? அதைத்தான் அங்கு சொல்லுகின்றார். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இப்ப நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். நாம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோமா? முதல்ல தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப ஏன் நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம், கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? ஏன் நாம் தேவனுடைய ஜனங்களாக நாம் இருக்கின்றோம்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கா? கண்டிப்பா இல்லை. 9வது வசனத்துல தெளிவா சொல்ற. ஏன் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோமா? நம்மை அந்தகாரத்தினின்று, சாத்தானுடைய ராஜ்யத்தினின்று, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். ஆதி காலத்துல ராஜாக்கள் அப்படின்னா இவங்கதான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு குல கோத்திரங்கள இருந்துச்சு. ஆசாரியம் அப்படின்னா அவங்கதான் பண்ணணும். தீர்க்கதரிசி அப்படின்னா யார் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்களோ அவங்கதான். எல்லாரும் அந்த காரியங்களை செய்ய முடியாது. ஆனா இப்ப அப்படி இல்லை. யாரெல்லாம் தேவனை அறிந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பற்றியதான உணர்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாரும். அப்ப தேவனை அறிந்தும் அப்படின்னு சொல்லும் போது நான் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப தேவனை அறிந்த நான் தேவன் என்று மகிமைப்படுத்துகிறேனா அப்படின்னா, மகிமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில பிதாவாகிய தேவனை எப்படி மகிமைப்படுத்தினார்?
யோவான் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லிட்டு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஏன் நமக்காய் ஒப்பு கொடுத்தார், ஏன் இந்த உலகத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது மனப்பாடமா வசனம் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து அறியப்படுவதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஆமா. இப்ப என்னைய பத்தி சொல்லுங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. ஐயோ, அவரை பத்தி எனக்கு தெரியாது, நான் அவரை பத்தி என்ன பேச முடியும், இப்பதான் நான் அவரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல, நமக்கு தெரியாத ஒரு காரியங்களை குறித்து பேசணும், ஐயோ எனக்கு தெரியாது, நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, அதை நீங்க பேசலாம், நான் எப்படி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அங்க சொல்லுகிறார், தேவனை குறித்து அறியப்படுவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓ, நீங்க சொல்லிட்டீங்களா, அவர் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சாக்கு சொல்ல முடியாது. ஏன்னா தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், தாம் யார் என்பதை. எப்படி? அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பது காணப்படாதவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகின்றது. அப்ப இயேசு இந்த உலகத்தில பிதாவாகிய தேவனை எப்படி மகிமைப்படுத்தினார்? அவர் என்ன நோக்கத்திற்காக அவரை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அவர் திறம்பட முடித்தார். அதான் சொல்றார், பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்ப தேவன் உங்களிடத்துல என்னிடத்திலையும் என்ன டாஸ்க் கொடுத்திருக்கிறாரு? நாம் இந்த உலகத்துல நமக்காக வாழ வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பா? இல்ல. நீ உனக்காக வாழாத, தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் இந்த உலகத்தில எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றி வரும்படி சென்றிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த உலகத்தில பிதாவாகிய தேவனை அவர் வெளிப்படுத்தும் வண்ணமாய் தாம் யார் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் பிரயாசப்பட்டார். உலகம் அவரை அறிந்து கொள்ளல, அறிந்து கொள்ள வேண்டாம் என்பது ஒரு தேவனுடைய திட்டமாக இருந்தது. அப்படின்னு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்களுடைய நோக்கம் என்ன? தன்னை இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு ஆளா காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவா? இல்ல. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கும் போது அங்க கிளியரா சொல்லப்படுகிறது எதுக்காக இயேசு அற்புத அடையாளங்களை செய்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, இந்த புஸ்தகத்திலே எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு இந்த உலகத்துல அற்புத அடையாளங்களை செய்தது தன்னை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. பார், ஒன்னாலதான் செய்ய முடியாதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்றதுக்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது. அவைகள் தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தத்தின்படியாய் அவர் வாழ்ந்து பிதாவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அங்கே வாசிக்கும் போது அன்பின் சீசன் இப்படியாத்தான் சொல்கின்றார், தேவனை
ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி? அவர் என்ன நினைச்சாரோ அதன்படியாய் வாழ்ந்து, அவர் என்ன சொன்னாரோ அதையே அவர் சொல்லி, அவர் எதை செய்தாரோ அதையே செய்து இந்த உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப நாமும் கூட பிதாவாகி தேவனை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாய் பிதாவாகி தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றார். ஐயா, நான் பைபிள் ஸ்கூலுக்கு எல்லாம் போய் நான் படிக்கல, தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்திற்கு விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்க. உங்களில் இருக்கிற நம்பிக்கை என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை, பரலோகத்துக்கு போவோம் என்கின்ற நம்பிக்கை, நாம் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன் என்கின்ற ஒரு நம்பிக்கை, நான் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்கின்றதான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தா தானே நம்ம கிறிஸ்தவங்களா இருக்க முடியும். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம இல்ல, கிறிஸ்தவங்களே இல்ல. ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் வந்துட்டேன், எதுக்கு வந்தீங்கன்னா, எதுக்கு வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. நான் ஏன் வந்தேன், நான் எதுக்கு வாரத்தின் முதல் நாளில தேவனுடைய சமூகத்துல நான் வந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் ஏன் ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்ட, நான் கேட்கின்ற, நான் ஆராய்ந்து பார்க்கின்ற வேத வசனத்தின்படியாய் நான் ஜீவிக்க பிரயாசப்படுகின்றேன். நாம் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கணுமா? அவரு என்ன பண்றாருன்னு தெரியலைங்க, என்னமோ பண்றாரு, இப்படியே ஒரு மாதிரி மூடியாவே இருக்கிறாரு, அவரை புரிஞ்சுக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நாம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பவுல் கொரிந்தியரை சொல்லுகின்றார். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற, அப்ப கர்த்தருடைய வார்த்தைய, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கைய, தேவனை பற்றி நம்ம வாயை திறந்து சொன்னாதான் அப்படின்றது இல்ல. இயேசு தம்முடைய வாழ்வின் மூலமாக பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார். உண்மைதானே? யோவான் 14ஆம் அதிகாரத்துல பிதாவை குறித்து அவர் பேசிக்கிட்டு வர்றார். அப்ப உடனே பிலிப்பு கேட்கிறார், ஐயா ஆண்டவரே, பிதாவை மட்டும் எங்களுக்கு காண்பியும், அது போதும் அப்படிங்கிற. பிதாவை மாத்திரம் காண்பி போதும் என்று சொன்ன போது அவர் சொல்றார், இயேசு யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், John chapter 14 verse 9, இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி நீ சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் நான் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே நான் செய்கிற இந்த கிரிகளை எல்லாம் செய்து வருகிறார். அப்படி இருக்கும்போது பதத்தான் அன்பின் சீசன் குறிப்பிடுகிறார். பிதாவாகிய தேவனை குமாரன் தன்னுடைய வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தினார். அப்ப அதே போலதான் நாமும் கூட தேவன் உங்களையும் என்னையும் என்ன நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வசனம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இஸ்ரவேலை பார்த்து குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலை பயப்படாதே. நீங்க அந்த வசனத்தை அப்படியே நமக்காக நீங்க அங்க போட்டு பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும்
இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். நம்மை மீட்டுக் கொண்டாரா பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து? உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். நாம் யாருடையவர்கள்? கிறிஸ்துவையுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் கடந்து போகின்ற பாதையில எவ்வளவு ஆபத்துகள், போராட்டங்கள் வந்தாலும் ஒன்றுமே அணுகாது. ஏன்னா நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? 7வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பே. இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து என்னும் நாமம். கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவர்கள், தேவனுடைய ஜனம். அவருடைய மகிமைக்கென்று நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன வேலைக்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அநேக நேரங்கள்ல யாரோ ஒருத்தர் பார்க்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் தூர தேசமாய் போகின்ற ஒரு வைபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த எஜமானன் தன்னிடத்தில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு, ஒருவனை கூப்பிட்டு 5 தாளந்தை கொடுக்கிறான். அவன் திறமைக்கு தக்கதாக. இன்னொரு இடத்துல 2 தாளந்தை கொடுக்கின்றான். இன்னொரு இடத்துல 1 தாளந்தை கொடுக்கின்றான். கடந்த முறை ரொம்ப அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். அந்த 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவனுக்குள்ளாக என்ன இருந்தது? பயம் இருந்தது. என்ன பயம்? அவர் யாருன்னு எனக்கு தெரியும். உண்மையாவே நமக்கும் யாருன்னு தெரியும். நம்முடைய தேவன் நம்ம என்ன விரும்புறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு எல்லாம் தெரியும். இருந்த போதிலும் என்ன நோக்கத்துக்காய் அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்றதையும் நாம பார்த்தோம். தேவன் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நம்ம ஒரு தெளிவாய் பகிர்ந்தளித்தார். அப்ப அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய உணர்வு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் பொய் சொல்லலைங்க, நான் பயப்படல, ஆராதனைக்கு நான் தவறாம வர்றேன், இந்த வருஷத்துல 52 வாரமும் தவறாம வந்திருக்கேன், நிறைய காணிக்கை கொடுக்குறேன். இது மாத்திரம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கல, இதற்கும் மேலானவைகள். அதைத்தான் 1 பேதுரு 2:9 பார்த்தோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஏன் எபிரேய ஆசிரியர் அந்த நிருபத்தை எழுதின மக்களை பார்த்து குறிப்பிடுகிறார்? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள். அப்ப காலங்கள் ஆக 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 கர்த்தருடைய பிதாவாகி தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் எந்த அளவிற்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு அவரை பற்றி நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். பவுல் சொல்லுகின்றார், இது எனக்கு கொடுக்கப்பட்ட உக்ரான உத்தியோகம் என்று குறிப்பிடுகிறார். அவருக்கு மட்டுமா? நம்மளையும் தானே அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார். அவரை புரஜாதிகளுக்கு என்று அப்போஸ்தலனாக தேவன் தெரிந்து கொண்டார். இப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தியோகத்தை குறித்து அவர் சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 இருந்து நான் வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 9 verse from 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் நான் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கியில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அப்ப அவருக்கு மட்டும்தான் உக்ரான உத்தியோகம் ஒப்புவிக்கப்பட்டிருக்குதா? இல்லையே. நம்மையும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை
பிரசங்கி. ஓ, இது அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. சரி, அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் அது கொடுக்கப்பட்டது என்றால் 1 பேதுரு 2:9 யாருக்கு கொடுக்கப்பட்டது? இன்னும் சொல்ல போனா தேவன் நம்மை எதற்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார்? சரி, அடுத்து அவரை தேவன் என்று ஸ்தோத்திரியாமல் எப்படி இருக்கிறது? ஸ்தோத்தரிக்கிறது அப்படின்னா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், தேவனே நீங்க செய்த நன்மைகளுக்கு நன்றி, இப்படி பண்றது ஸ்தோத்திரமா? ஏற்கனவே அதை நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்த போதிலும் அது நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறபடினாலே மறுபடியும் அதை பார்த்து நம்ம கடந்து சொல்லுவோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தேவனை ஸ்தோத்திரிக்கிறது எப்படி? அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்வது மாத்திரம் ஸ்தோத்திரம் அல்ல. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்க என்ன செஞ்சாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே செய்யணும். இயேசுவின் நாமம் என்ன? அவருடைய அதிகாரம் என்ன? அவருடைய வசனத்துல இருக்குது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின வண்ணமாய், பிதாவாகிய தேவனை நம்முடைய வாழ்வின் மூலம் வெளிப்படுத்தின வண்ணமாய், நாமும் கூட இந்த உலகத்திற்கு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். எப்படி? இயேசு எப்படி வெளிப்படுத்தினார்? ஒன்றையும் அவர் சுயமாய் செய்யவில்லை, தாமாய் செய்யவில்லை. பிதாவின் சித்தத்தின்படியே செய்தார். அதே போலதான் நாமும் கூட ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரும் பலத்தின்படி செய்ய கடவன். செஞ்சுட்டு என்ன செய்யணுமா? அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யணுமா? 1 பேதுரு 4:11 சொல்ற, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். 1 Peter chapter 4:11. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அப்ப தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிப்பது, உதவி செய்யும் போது, அவர் நமக்கு தந்திரலின பலத்தின்படி செய்யும் போது அவரை நான் என்ன செய்கின்றேன்? மகிமைப்படுத்துகின்றேன். என்ன செஞ்சாலும் 1 Corinthians 10:31 தானே சொல்றேன். 1 Corinthians 6:20 1 Corinthians chapter 6:20 சொல்றார், கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்குடையவைகள் ஆகிய உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படி? 1 Corinthians 10:31 சொல்றார். 1 Corinthians chapter 10 verse 31. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப எப்படி தேவனுடைய மகிமைக்கென்று செய்வது? நீங்க வாயை திறந்து பேசுறீங்களா? வசனத்தின்படி பேசுங்க. வசனம் தெரியலையா? வாயை திறக்கவே திறக்காதீங்க. வசனம் தெரியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியத்தை சத்தியமாய் கற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால மனுஷனை வேணா ஏமாத்திடலாம், யாரை ஏமாத்த முடியாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அடுத்து என்ன சொல்றாரு? கிரியைகளினாலாவது எதை செய்தாலும் வசனத்தின்படி செய்யுங்க. வசனம் அனுமதிக்கலையா? செய்யாதீங்க. விசுவாசத்தினால் வராது யாவும் பாவம். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நான் பேசலன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய்யலன்னா அது பாவம். தேவன் எனக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? அங்க சொல்றார், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையின்படியாய் நீங்கள் செய்து இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்ப இத அவங்க செய்யல. இப்ப நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். அங்க என்ன சொல்றாரு? இப்ப அந்த வசன பகுதியை மீண்டும் அடிமை வாசிக்கின்றேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ கோபம் எப்படி? அவர் கோபப்பட்டாருன்னு வைங்களேன், வெளிப்படுத்தப்பட்டாயிருச்சு. நமக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு.
அவருடைய வேலையை நாம் செய்தாக வேண்டும். இந்த அளவுக்கு நான் கற்றுக்கொண்ட, நான் அறிந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும். தேவன் நம்மள்ட்ட கணக்கு கேட்கும் போது என்ன சொல்ல போறோம்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்ற, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது, வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை குறித்து, நம்முடைய கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். எந்த அளவுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசியிருக்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்திருக்கிறேன். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யார்கிட்ட பேசுறோமோ, நாம யாருக்கு என்ன செஞ்சிருக்கிறோமோ, அவர்கள் யாரை பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு, தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ கர்த்தருடைய வார்த்தைய வாயால சொன்னாதான் இல்ல, என்னுடைய வாழ்வின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல. அதுதான் கிறிஸ்துவின் இருதயம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. வேணும் சொல்ற, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நீங்க தேவனை பற்றி நீங்க சொன்னாலே போதும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் நம்மை தேர்வர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று அவங்க விசுவாசிக்கணும். பேசிக் அதுதான். நீங்க ஃபுல்லா வேதத்தை ஃபுல்லா நீங்க தரவா நீங்க படிச்சுதான் நீங்க செய்யணுன்றது இல்ல. இதாவாகி தேவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அதை சொல்லுங்க. அவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அதுலயே எல்லாம் அடங்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 24ல அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கக்கூடியதான அந்த வாசகத்தை வைத்து அந்த அத்தனை பட்டணத்து மக்களுக்கு, தேவனை அறியாத மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்றார். என்ன சொல்றாரு? யாரை பற்றி பிரசங்கித்தார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோவிலில் வாசம் பண்றது இல்ல. மனுஷருக்கு தேவையான சகலத்தையும் ஜீவனத்தையும் கொடுக்கிறவர் நமக்கு யாவொன்று தேவையானது போல மனிதருடைய கைகளால் பணிவிடை கொள்கிறது இல்ல. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவங்க வாழ்வில் என்னென்ன நடக்கணும், என்ன செய்யணும், அவங்க எங்க குடியிருக்கணும் என்கின்ற காரியங்களையும் கூட அவர் முன்குறித்திருக்கிறார். ஏன்? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. இதாங்க விசுவாசம், இதுதான் சுவிசேஷம். இதை சொல்றதுக்கு நான் பைபிள் காலேஜ்ல போய் 3 வருஷம் படிச்சுட்டு வரணுன்றது இல்ல, அல்லது தியாலஜிக்குள்ள PhD நான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, PTH MTH போட்டு அப்படின்னா தான் அந்த ஊழியத்துக்கு தகுதியா. தேவையில்லை. நீங்க என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, என்ன அறிந்து கொண்டிருக்கிறீங்களோ அது போதும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை வேத வாக்கியங்களின்படி நீங்க பேச உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டாலே போதும். நீங்க பேசல, வேத வசனம் பேசும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷம் குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா எவன் அதை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? அந்த ஒரு தாளந்தை பெற்றவனை போல தோண்டி புதைச்சு வச்சிடறோம். கண்டிப்பா நமக்கு பரலோகம் கிடையாது. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துலதான் நமக்கு பங்கு. வேதனை மிகுந்த இடத்துலதான் நமக்கு பங்கு. சிந்திப்போம். மேலும் தொடர்ந்து சொல்லுகின்றார் 21வது வசனத்துல, அவர்கள் தேவனை அறிந்தும், நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோம். தேவன் என்று அவர்கள் மகிமைப்படுத்தவில்லை. நாம் என்ன பண்றோம்? தேவன் என்று மகிமைப்படுத்துவதெல்லாம் என்ன நோக்கத்திற்காக உங்களையும் என்னை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் வாழ்வது. தேவன் என்று ஸ்தோத்தரியாமலும் இருந்து வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யாம தங்கள் மனம் விரும்பினபடியாய், தங்கள் மனம் வாஞ்சித்தபடியாய் வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தாமல், அவரை ஸ்தோத்தரியாமல் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனைனா என்ன? யாரும் சொன்னா கேட்கவா போறாங்க? நான் உண்டு, நான் வேலை உண்டுன்னு இருக்கேன்பா, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, இவங்க பாத்துக்குவாங்க. இல்ல, நீ என்ன செஞ்ச அப்படின்ட்டுதான் என்ன கேட்பாரு. இல்ல அவரு பண்ணாரா, அவர்கிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன், நீ என்ன பண்ண? அநேக நேரங்கள்ல நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி பாக்குறோம். அவன் என்ன பண்ணா, நான் என்ன பண்ணிருக்கேன். இல்ல, ஏமாந்து போயிருவோம். யாரையும் பார்க்க வேண்டாம், இயேசுவை நோக்கி பாருங்க. நம்ம ஒரு ஆளை பார்த்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இயேசு மாத்திரமே. அவர் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தார், அவர் எப்படி நமக்கு முன்மாதிரியாய் ஜீவித்தார்,
கடைசி மட்டும் அந்த விசாரணைக்கு கொண்டு போற அந்த காலங்கள் வரைக்கும் அவர் சொல்றார், நான் பிரசங்கிக்க வந்தேன், உங்களுக்கு அற்புதங்களை செஞ்சு வித்த காமிச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் வரல, நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார். சிந்திப்போம். இது ஊழியக்காரர்கள் அப்படின்றத தேவன் ஏற்படுத்தினார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கூடியவர்களாய் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்யலன்னா அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயத்தினாலே தெரிஞ்சும் அதை செய்யாம இருத்தல். அவன் பாவத்தில் இருக்கிறான், அவனுக்கு நரகம் அப்படின்றது எனக்கு நான் தெரிந்தும் நான் கண்டுக்காம இருத்தல், இதுதான் அநியாயம். அநியாயம் நடக்குது அப்படின்னா என்ன அநியாயம்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் பரலோகம். அவங்க மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சும் நான் அது மற்றவங்களுக்கு சொல்லலன்னா சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் எதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொண்டவனாயிருக்கிறேன்? வெளிப்படுத்தப்பட்ட தேவ கோபத்திற்கு நான் பலியாக முடியாய் இருக்கிறேனா, அல்லது என்னை குறித்த தேவனுடைய சித்தத்தின்படியாய் செய்து, இதாவே பூமியிலே நான் உண்மை மையப்படுத்தினேன், நான் செய்யும்படி என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்துல நீ உருவாக்கினீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினவனாய் உம்முடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த நேரத்திலும் கூட பொறுமையாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடிமைக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்த மலேசியா KL தமிழ் கிறிஸ்டின் சபையார் யாவரையும், இங்கே மதுரையில கூடி வரக்கூடியதான் கிறிஸ்டின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்ந்து எங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். அருமையான ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். ஆம், இன்னைக்கு கிறிஸ்துவால ரொம்ப பேர் கிறிஸ்துவங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு போனா போதும், கர்த்தருக்கு வந்து எடுத்துட்டு போனா போதும், அது ஒண்டிதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேணுமா? சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. சுவிசேஷம் சொல்றதுன்னா என்ன? அது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்து மறுத்து உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த அந்த செய்தியை வந்துட்டு ரோமன்ஸுங்க என்ன செஞ்சாங்க? ரோமன்ஸ் சோல்ஜர்ஸ் காசு கொடுத்து, அவர் உயிர் தெரியல, அவரோட சிஷ்யர்கள் வந்து அவர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான செய்தியை காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் பூமியில இருந்தாரு. கண்ணால் கண்ட காட்சி, கண்ணால் பார்த்தவங்க வந்துட்டு சுமார் ஒரு 500 பேர் பார்த்திருக்காங்க. அதுல அந்த 12 அப்போஸ்தலரும் சேர்த்து 500 பேர். இந்த 500 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த உலகம் முழுதும் போய் பரவியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவ குமாரன், அவர் மரித்து உயிர் தெரிந்தார் என்று அந்த செய்தியை பரவியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல ரட்சிப்படுத்தி கிறிஸ்துவ சபையில இருக்கோம். ஒரு காலம் அந்த 500 பேர் இந்த இப்ப உள்ள பாப்புலேஷனுக்கு பார்த்தா 500 பேர் ரொம்ப குறைவு தான். இந்த 500 பேர் பரவாயிட்டா நம்ம அந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. அதே போல நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் சொல்றதுனால பைபிள் தூக்கிட்டு வீடு வீடா போயிட்டு ப்ரீச்சர்ஸ் எல்லாம் போய் பாருன்றான், அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க படிச்சு முழுமையா படிச்சு போய் பைபிள் எடுத்துட்டு போய் ப்ரீச் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணாவே போதும். அது யாரா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல உள்ள உங்க சகோதரர்களோ, நண்பர்களோ, உங்க பிள்ளைகளோ, யாரா இருந்தாலும் சரி, வசனத்து பிரகாரம் நீங்க பேச வேண்டும். எதை பேசினாவும் அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இன்னைக்கு ஒரு செய்தி பாத்தீங்களா, ஒரு சோசியல் மீடியா இருக்கு, ரொம்ப ஈஸி ஒரு விஷயத்தை பரவணும்னா. லெட்ஸே ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயா ஒரு ஜாமா கிடைக்குது, லெட்ஸே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு 200 ரிங்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாவே அந்த விஷயம் டக்குன்னு பரவிடும் சோசியல் மீடியாவும் சரி. நான் எடுத்துட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க. ஆனா எத்தனை பேரு சுவிசேஷத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேரு இயேசு கிறிஸ்து தெய்வ குமாரன், அவர் உயிர் திறந்தான் எடுத்து விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க? அதுதான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அதை செய்து ஒரு சத்தியத்துக்குள்ளார வாழ்ந்து நம்ம தேவன் எல்லாருமே ரட்சிக்கப்பட வேணும்ன்ற தீர்மானத்தை வச்சிருக்கோம். அதுக்காகதான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதை முழுமையாக நம்ம பயன்படுத்துவோமாக. அருமையான தெய்வ ஆலோசனை கொடுத்த
பிரதர் தோமஸ்க்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக்